ஹாய் மக்களே! நம்ம இப்போ 365 நாளைக்கும் 365 கோலம் பார்க்க போறோம். கோலம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு செய்ற ஒரு உடற்பயிற்சி. கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணத்துடைய வெளிப்பாடு. இது மட்டும் இல்லாம, நம்ம கோலம் போடுறதுனால வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலம் போடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க! கர்ணன் வெர்சஸ் அர்ஜுன். யார் அதிக திறமைசாலி? இது மகாபாரதம் முழுவதும் பேசப்படும் மிகப்பெரிய விவாதம். அர்ஜுனன் துரோணாச்சாரியரின் சிறந்த மாணவன். அம்பெய்தலில் மிகுந்த கவனம், கட்டுப்பாடு, தெய்வீக அஸ்திரங்கள், பாசுபதாஸ்திரம் போன்றவை பெற்றவர். கிருஷ்ணர் வழிகாட்டுதலுடன் போரிட்டார். நேர்மை பிளஸ் தந்திரம் பிளஸ் தெய்வ ஆதரவு அர்ஜுனின் பலம். கர்ணன் சூரியபுத்திரன், பிறவியிலேயே கவச குண்டலத்துடன். தன்னால் கற்ற திறமை, செல்ஃப் மேட் வாரியர். தானவீரன், யாரும் கேட்டால் கொடுப்பவர். பல சாபங்கள் இருந்தும் அசைக்க முடியாத வீரன். மனவலிமை பிளஸ் தன்னம்பிக்கை பிளஸ் இயற்கை திறமை கர்ணனின் பலம். ஹே, யார் ஜெயித்தார்? குருக்ஷேத்திர போரில் அர்ஜுன் கர்ணனை வென்றார். ஆனால் அப்போது கர்ணனின் ரத சக்கரம் சிக்கியது. சாபங்களால் அஸ்திரம் வேலை செய்யவில்லை. அதனால் இது நேர்மையான 1 vs 1 வெற்றி இல்லை என்று பலர் கருதுகிறார்கள். இறுதி முடிவு: திறமையில் மட்டும் பார்த்தால் கர்ணன் இயற்கை திறமை அதிகம். முழுமையான போர்த்திறன், ஸ்கில் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் சப்போர்ட், அர்ஜுன் தான் சிறந்தவர். சுருக்கமாக, அர்ஜுன் முழுமையான போர்வீரன், கர்ணன் பிறவி திறமையுள்ள மன வலிமை கொண்ட வீரன். நீங்கள் யாரை அதிகம் விரும்புகிறீர்கள்? கர்ணனா அல்லது அர்ஜுனனா? ஹே, யார் சிறந்த வீரன்? உங்கள் கமெண்ட் பதிவிடவும். El clima de hoy es absolutamente hermoso. Excellent! You got the intonation exactly right. Next sentence. Me gustaría pedir un café grande, por favor. Me gustaría pedir un café grande, por favor. Perfect! Your phrasing is improving so quickly. Keep up the good. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சேனல்ல நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.